மனிதன் பாருங்க, தேவனை விட்டு பிரிஞ்சு தேவனை குறித்த ஒரு அறியாமையில வாழும் பொழுது அவனுக்கு அறிமுகமா இருக்கிற ஒரு உலகம் நேச்சுரல் வேர்ல்டு மட்டும்தான். ஆனா ஒரு மனிதன் என்றைக்கு தேவனை புரிந்து கொள்கிறானோ அப்போ அவனுக்கு தெரியும் இந்த இயற்கை உலகத்தை தாண்டிய ஒரு அசாத்தியமான வாழ்க்கையை தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய மைண்ட் செட் இந்த நேச்சுரல், இந்த இயற்கையான உலகத்தின் காரியங்களோடு அப்படியே ஒட்டி போயிருக்குது. இந்த உலகம் பொருளாதாரத்தை பத்தி என்ன பேசுதோ அதை தான் நிறைய பேர் மக்கள் நம்புறாங்க. இந்த உலகம் ஆரோக்கியத்தை பத்தி என்ன பேசுதோ, இந்த உலகம் மனிதர்கள் உறவுகளை குறித்து என்ன பேசுதோ அதை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையையும் இந்த பூமியில எப்படி வைக்க விரும்புறாருன்னா, வியாதி வந்தது, வறுமை வந்தது, என்னெல்லாமோ வந்தது, ஆனா இவன் வாழ்க்கை கருகாம இருக்குத. இன்றைக்கு யாரும் கவனிக்கப்படாததா இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கைய ஒரு காட்சியாக அநேகர் பார்க்க போகிறார்கள். உன்னை பார்க்கும் போது இந்த உலகம் சொல்ல போது ஆண்டவன் இருக்கான் குமார். அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு காலிங் இருக்குது. அது என்னன்னா, இந்த நேச்சுரல் வேர்ல்டுல உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு அற்புத காட்சியாக வைக்க விரும்புகிறார். ஆச்சரியமா இருக்கிறது உங்கள் தொழிலில் வருகிற முன்னேற்றம், உங்க வாழ்க்கையில வருகிற வெற்றி, உங்க பிள்ளைகளுக்கு நடக்கிற நல்ல காரியங்களை கண்டு இந்த உலகம் சொல்ல போது இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு மீன் கூட கிடைக்காம, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கூட பார்க்காம, எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு என்னடா வாழ்க்கைன்னு நொந்து போயிருந்த அந்த பேதுருடைய வாழ்க்கையில இயேசுவின் பிரசன்னமும் இயேசுவின் வார்த்தையும் உள்ள போன போது என்ன நடந்துச்சுன்னா, அது வரைக்கும் வராத மீன் வந்துச்சு பாருங்களேன். ஒண்ணுமே இல்லை, அவன் படகுக்கே ஒண்ணுமே இல்லை, ஆனா அவன் படகை நிரப்பி சிலருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு திரளான மீன் அங்க வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அதிசயம், அற்புதம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தில இருக்கிறவங்களும் உங்க வாழ்க்கையில நடக்க போறத பார்த்து பிரமிப்படைய போறாங்க. மிரக்கல்ங்கிறது என்ன தெரியுமா, உங்க வாழ்நாள்ல இப்படி பார்த்ததே இல்லைங்கிறத நீங்க பாப்பீங்க. பேதுரும் யோவானும் என்ன பண்றாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. அப்ப தேவாலயத்துக்கு போகும்போது அங்க ஒருத்தன் தேவாலய வாசல்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். ஆனா எப்போ இந்த தெய்வீக மனிதர்களை அவன் சந்திக்கிறானோ, எப்பொழுது இயேசுவின் நாமத்தின் வல்லமை அங்கு வெளிப்படுகிறதோ, அப்ப என்ன நடக்குது, பிறந்ததிலிருந்து நடக்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், அவரை குறித்த அறிவும் அந்த நாமத்தை பற்றும் விசுவாசமும் நம்ம வாழ்க்கையில பெருகும் போது நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும். நான் பிறந்ததுல இருந்து இப்படி பார்த்ததே இல்லைங்க, அந்த மாதிரி காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். முதல்ல இவன் வாழ்க்கைய பார்த்து பல பேருக்கு ஆச்சரியம் பிரமிப்பும் வருது. இவன் தான் முடவனா உட்கார்ந்துருந்தான், இவன் ஒரு நேரத்துல நம்மகிட்ட கையேந்து நின்னுகிட்டு இருந்தான், இப்போ தேவாலயத்துக்குள்ள வந்து இவன் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறான். இந்த அற்புதம் நடந்துடுச்சு. அப்ப எல்லாரும் வந்து கேக்குறாங்க, வாட் இஸ் த சீக்ரெட்? பேதுருவே, இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு, என்ன? ஊருக்கே அது பேச்சாயிடுச்சு. அவன் நடந்துட்டான, இது எப்படி நடந்தது அப்படின்னு அந்த அற்புதத்தை குறித்து ஒரு பெரிய பேச்சு என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற சில செயல் அதோட முடியாது, கொஞ்சம் பேர் கூடி அதை பத்தி பேச போறாங்க. அற்புதங்கிறது ஒரு அலை போல, ஒரு இடத்துல ஒரு அற்புதம் நடந்ததுன்னா அப்படி நிக்கிறது இல்ல, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அது மாதிரி எருசலேமிலே அறியப்பட்ட ஒரு முடவன், அவன் நடந்தது முழு எருசலேமிலே ஒரு அசைவு வர்ற மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டார் பாருங்களேன். இந்த வருஷம் ஒரு முக்கியமான தீம் அடிப்படையில் நிறைய காரியங்களை நாம் படித்து வருகிறோம். அது இந்த ஆண்டு முழுவதும் ஞாயிறு ஆராதனையாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், அதில் நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். அது என்னென்னா, இந்த வருஷம் தேவன் நம் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தை, அதிலிருந்து தான் என்ன பண்ணுறோம், பல்வேறு காரியங்களை நாம் படித்து வருகிறோம். யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை
காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஸோ தேவன் கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம நிறைய படித்து வருகிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவர் மட்டும் இல்லை, கர்த்தர் வல்லவராகவும் இருக்கிறார். ஆமென். வல்லவர்னா பாருங்க, ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு. எபினேசர்னா யார்? உதவி செய்யக்கூடியவர். எல்ஷடாய்னா சர்வ வல்லவர். ஆமென். அப்போ உதவுகிறவராக மட்டும் இல்லை, அவர் சர்வ வல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அப்போ தேவனை குறித்த பல்வேறு பரிமாணங்களை நாம் படிக்கிறோம். நிறைய நாட்கள் அவருடைய கிருபையை குறித்து நாம் தியானிக்கிறோம், அவருடைய தயவை குறித்து நாம் தியானிக்கிறோம், அவருடைய இரக்கங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய ஓங்கிய புயம் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்னும் அதிகமாக இந்த இயரில் என்ன பண்ணுறோம், நாம் படிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். ஸோ இதுதான் அந்த ப்ராமிஸ் வேர்ட். எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடுவே நான் செய்வேன். ஸோ மிரக்கிள் ஒர்க்கிங் காட். தேவன் வெறும் வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு தேவன் அல்ல. தேவன் தன்னுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். ஸோ அதனால தான் வேதவசனம் சொல்லுது, தம் வாயினால் சொன்னதை தம் கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஆமென். தம் வாயினால் எதை சொன்னாரோ அதை தன்னுடைய கரத்தினால் என்ன பண்ணுவார், அவர் நிறைவேற்றுவார். அப்போ என்னெல்லாம் காட்ஸ் ப்ராமிசஸை நீங்கள் கேட்டுட்டு வரீங்களோ, படித்து கொண்டு வருகிறீங்களோ, அதை தியானித்து கொண்டு வருகிறீங்களோ, அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களோ, அத்தனை வார்த்தைகளையும் அவருடைய ஆவி, அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். ஆமென். ஒரு வார்த்தை கூட வெறுமனையாய் திரும்புவது இல்லை அப்படிங்கிறத உண்மை. அது பாருங்கள், ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு தருகிறார், இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நமக்கு தருகிறாருன்னா, மனிதன் பாருங்கள், தேவனை விட்டு பிரிஞ்சு தேவனை குறித்த ஒரு அறியாமையில் வாழும் பொழுது அவனுக்கு அறிமுகமாக இருக்கிற ஒரு உலகம் நேச்சுரல் வேர்ல்டு மட்டும்தான், இயற்கை உலகம் மட்டும்தான். ஆனால் ஒரு மனிதன் என்றைக்கு தேவனை புரிந்து கொள்கிறானோ அப்போ அவனுக்கு தெரியும், இந்த இயற்கை உலகத்தை கட்டுப்படுத்தி அல்லது இந்த இயற்கை உலகத்தை மீறி இந்த இயற்கை உலகத்தை தாண்டிய ஒரு அசாத்தியமான வாழ்க்கையை தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அசாத்தியமான வாழ்க்கை. ஆமென். ஸோ நாட் நேச்சுரல் லைஃப், இட்ஸ் a சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை அவர் வைத்திருக்கிறார். இதை குறித்த ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளே வரணும். இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நம்முடைய மனங்களை ஆள வேண்டும். அதுக்கான சத்தியங்களை தான் நம்ம படித்து கொண்டே வருகிறோம். ஏன்னா நம்முடைய மைண்ட் செட் இந்த நேச்சுரல், இந்த இயற்கையான உலகத்தின் காரியங்களோடு அப்படியே ஒட்டி போயிருக்குது. இந்த உலகம் பொருளாதாரத்தை பற்றி என்ன பேசுதோ அதை தான் நிறைய பேர் மக்கள் நம்புகிறாங்க. இந்த உலகம் ஆரோக்கியத்தை பற்றி என்ன பேசுதோ அதை தான் நம்புகிறாங்க. இந்த உலகம் சக்ஸஸை பற்றி என்ன பேசுதோ அதை தான் நம்புகிறாங்க. இந்த உலகம் மனிதர்கள் உறவுகளை குறித்து என்ன பேசுதோ அதை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தை அனுப்பி என்ன பண்ணும், உயிர்ப்பையும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நேச்சுரல் திங்ஸோட நம்ம பழகி போயிட்டோம். இப்போ பாருங்களேன், வியாதிங்கிறது இப்போ என்னதான் மாறிடுச்சு அநேகருக்கு. கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள். கொரோனாவோடு வாழ என்ன பண்ணிடுங்க, பழகிடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், 35 தாண்டிட்டாலே போதும், அதுக்கு மேலே என்ன இருக்குது, பரலோகம் போயிடுவோம் எல்லாரும் அப்படின்னு பழகிட்டே இருக்குது மைண்ட் செட்ஸ். ஸோ பாருங்கள், இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஏன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு நடுவில் தாவீது சொல்கிற மாதிரி என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தின் சிந்தனை, இந்த உலகத்தின் வழக்கம், இந்த உலகத்தினுடைய பழக்கம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முறையில் நான் ரொம்ப மெர்ஜாகி போயிட்டேன், அப்படியே இணைஞ்சு போயிட்டேன். வசனம் தெரியலன்னா அப்படி தான் போவோம். ஆனால் உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும்.
ஊரே பஞ்சமாயிடுச்சுன்னா நமக்கும் பஞ்சம்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் ஒத்து போகிறது, மண்ணோடு ஒட்டி கொள்வது. வாழ்க்கையில் கடன் வந்துட்டா அவ்வளோதான். கடன் வந்தால் கடன்லேருந்து மீளவே முடியாது. வாழ்க்கையில் தோல்வி வந்துடுச்சா அவ்வளோதான், அதிலே தான் கிடக்கணும். இந்த உலகம் ஒரு மோசமான உலகம். இங்கே எல்லாமே அப்படி இப்படின்னு 1000 நெகட்டிவ்ஸ்னால மக்கள் தங்கள் மனதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அப்படி நிரப்பிப்பட்டிருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, வெளிப்பட ஆரம்பிக்குது. உங்கள் வீடு பூரம் குப்பையும் தூசியுமா இருந்துச்சுன்னா உள்ளே வந்தோடனே ஸ்மெல் அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். அது மாதிரி தான் இந்த கெட்ட சிந்தனைகளால் மனதை நிரப்பி வச்சிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தும் என்ன தான் வரும்? இந்த தோல்வியின் வாசனை, இந்த மரண வாசனை தான் வீச ஆரம்பிக்கும். ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய ஆவியையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் இப்படிப்பட்ட தெய்வீக ஐக்கியங்களின் உதவியை பெற்றுக்கொண்டு நாம் இந்த இயற்கை உலகத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற விதிகளை மீறி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வது சாத்தியமே. ஆமென். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. ஆமென். வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். வியாதி வந்து சுகமடைகிறது ஒன்று, இன்னொன்று என்ன தெரியுமா? வரவே வராது, கிட்டவே வராது. பரவாயில்ல பிரதர், ஏதோ கர்த்தருடைய கிருபையினால சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கு. சுகர் இருக்கவே கூடாது. ஆமென். அது என்ன கொஞ்சோல பாவம் பார்த்து விடுறதா? அது மேலே இறக்கம் காட்டக்கூடாது. கொஞ்சோல பிபி இருக்குது பிரதர், கொஞ்சம் கடன்லாம் இருக்கக்கூடாது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். ஆமென். ஸோ இப்போ இந்த பாருங்க, கடவுளுடைய வசனம் மட்டும் நமக்கு இல்லைன்னா நாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்ட் லைஃப் வாழ ஆரம்பிச்சிடுவோம், ஒரு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவோம். பாருங்கள், அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டே வரணும். அது நமக்குள்ளே போய் ஒவ்வொரு முறையும் நம்மளை அறியாமலேயே கொஞ்ச நேரம் இங்கே யாருக்கிட்டையாவது பேசிட்டு பழகிட்டு இருந்து பாருங்கள், பேச்சு மைண்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சு நமக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஏதோ ஏற்றிட்டான். கொரோனா தொற்று மாதிரி இது ஒரு நெகட்டிவ் தொற்றுன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். அதை என்ன பண்ணிவிடுவான், உள்ள கொஞ்சம் நேரத்தில் போட்டுடுறாங்க பாருங்கள். அப்போ நம்ம வந்து இதனால் நிரம்பி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த நேச்சுரல் உலகத்தில் இந்த நேச்சுரல் விதிகளுக்கு கீழே நீங்கள் வாழாமல் தேவ வசனங்களை கொண்டு அந்த விதிகளை மீறி ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இதை கற்றுக்கொள்ளணும் பாருங்கள். இதை கற்றுக்கொண்டா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இயற்கை உலகம் வந்து உங்களை அதிசய மனிதராக பார்க்கும். என்னையா ஊரே பஞ்சங்குது, ஆள் ஆனால் பசுமையாக இருக்காரு, உலகம் பூரா பயத்தில் வாழ்ந்துட்டுருக்கு, இவனை பார்த்தா எப்படி இருக்கிறான், தைரியமாக இருக்கிறான். உலகம் ஃபுல்லாக வாழ்க்கையே அவ்வளோதான் நொந்து போயிருக்கும் போது இவன் எவ்வளோ நம்பிக்கையாக வாழ்கிறான் அப்படின்னு இந்த உலகத்துக்கே உங்களை ஒரு அதிசயமாக கடவுள் வைக்க விரும்புகிறார். ஆமென். மோசே பாருங்க, ஒரு அற்புத காட்சியை கண்டான். ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறான், ஒரு அதிசய காட்சியை அவன் பார்த்தானா. என்ன அந்த அதிசய காட்சி? தீப்பிடிச்சி எரியுது, ஆனால் அந்த செடி என்ன பண்ணல, கருகாமல் இருக்கு. என்னடா இது, எரிஞ்சா என்ன ஆகிடும், கருகி போயிடும், அதானே இயல்பு, அதானே. ஆனால் தீ பிடிக்குது, ஆனால் என்ன பண்ண மாட்டுக்கு, கருகவே மாட்டுக்கு. இப்போ அந்த அற்புத காட்சியை பார்க்குறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, கிட்ட அவன் போகிறான் பாருங்க. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் நடுவில் நின்று உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது. என்னங்க இது, தீக்குள்ளே தீ எரியுது ஆனால் வேகலைன்னா எப்படி இருக்கும்? தீ எரியுது ஆனால் என்ன பண்ணல, வேகலை. ஸோ அப்போ இங்கே இயற்கைக்கு மாறா ஒரு விஷயம் என்ன பண்ணுது, நடக்குது. இயற்கைக்கு மாறா ஒரு காரியம் நடக்குது. அங்கே பாருங்க, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையையும் இந்த பூமியில்
இப்படி தான் வைக்க விரும்புகிறார். எப்படி வைக்க விரும்புகிறாருன்னா, வியாதி வந்தது, வறுமை வந்தது, என்னெல்லாமோ வந்தது, ஆனால் தீ பிடிக்குது, ஆனால் இந்த செடி கருகாமல் இருக்குத, இவன் வாழ்க்கை கருகாமல் இருக்குத. ஆமென். இவன் இது மட்டும் இருந்ததுன்னா உலகமே வந்து இந்த அற்புத காட்சியை பார்க்க வரும். ஆமென். எது அற்புத காட்சி? தீ பிடிக்கி, ஆனால் என்ன பண்ணல, அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை ஒரு அற்புத காட்சியாக அவர் வைக்க விரும்புகிறார். இந்த அம்மாவுக்கோ இந்த ஐயாவுக்கோ வந்த பிரச்சனைக்கு அவ்வளோதான். வேற யாராவது இருந்தால் 10 வாட்டி தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க இன்னைக்கும் எரிஞ்சும் கருகாமல் நிற்கிறாங்கள, அப்படிங்கிறது தான் அற்புத காட்சியாக இருக்கிறது. ஆமென். இவங்க வாழ்க்கையில் வந்த சேலஞ்சஸுக்கும் பிரச்சனைக்கும் இவங்க போயிருந்துருக்கணும், ஆனால் இவங்க இருக்க முடியுதுன்னா இது எப்படி என்பது தான் அற்புத காட்சி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை. சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் பிஸ்னஸ், என்னுடைய ஊழியம் ஒரு அற்புத காட்சியாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், அந்த உலகத்துக்கு வந்து வெறும் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் காட்சி தேவை. வெறும் சாட்சி பத்தாது. சாட்சிங்கிறது வாயில் சொல்கிறது, காட்சிங்கிறது கண்ணால் பார்க்குறது. உங்களை அற்புத சாட்சி சொல்ல வைக்கல, அற்புத காட்சியாகவே கடவுள் வைக்க விரும்புகிறார். கிறிஸ்தவங்க நிறைய பேர் அற்புத சாட்சி சொல்லிட்டாங்க, ஆனால் அற்புத சாட்சி கிடையாது, அற்புத காட்சி. ஏசாயாவில் நாம் படிக்கிறோம், ஏசாயா இப்படியே சொல்கிறாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேலிலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். ஆமென். என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில், நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்தியாவில். ஆமென். அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். உங்களை பார்க்கும்போதே தெரியுது அற்புதம். ஆமென். சிஸ்டர் அற்புதம், மிஸ்டர் மிரக்கிள். ஆமென். உங்க பேரே அதுதான். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது பாருங்களேன். அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போதே இது நேச்சுரலானது கிடையாது, இது இயற்கையானது கிடையாது. இந்த ஆள் அல்லது இந்த குடும்பம், இந்த நபர்களை பார்க்கும் பொழுது இது சாதாரணமாக தெரியல, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக தெரிகிறது. இந்த பதிவை இந்த சமூகத்தில் வைக்கிறதுக்கு தான் கடவுள் உங்களை கூப்பிட்டுருக்கிறாருங்க. இந்த செடி எரியுது, ஆனால் கருகலை. இவங்களும் இவங்க பிள்ளைகளையும் பார்க்கும்போது என்ன தெரியுது? இவங்களே ஒரு அற்புதமாக, இவங்களே ஒரு அடையாளமாக தெரிகிறது. இந்த பதிவை செய்ய தான் இந்த உலகத்துக்கு இதை ஒரு பெரிய காட்சி பொருள் போல ஒரு மிரக்கிள் டிஸ்பிளேவாக தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியையும் அவர் வைக்க அவர் விரும்புகிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது, உங்கள் தொழிலை பார்க்கும்போது, உங்கள் ஊழியத்தை பார்க்கும்போது அது எப்படி இருக்கணும்? அற்புதமாக அடையாளமாக இருக்கிறது. இது ஒரு மனித செயல் அல்லப்பா. இவன் வாழ்க்கையை பார்த்தா இது வெறும் மனித செயல் அல்ல. இவன் வெறும் செல்ஃப் மேடு மில்லினியர் கிடையாது, இவன் காட் மேட் மில்லினியர். என்னதான் செல்ஃபில் போயினாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இவன் இப்படி வந்திருக்கான்னா இதுக்கு பின்னாடி ஒரு கரம் இருக்கிறது என்பது தெரிகிற மாதிரி வாழ்கிறது. அதுதான் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலு, அதுதான் அசாத்தியமான வாழ்க்கையாக இருக்கிறது. அதுக்காக தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு அற்பமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும். ஆமென். இன்றைக்கு யாரும் கவனிக்கப்படாததாக இருக்கலாம், ஆனால் கிட்ட வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு காட்சியாக அநேகர் பார்க்க போகிறார்கள். ஆமென். ஆமாம். அவ்வளோ நாள் அந்த செடி அங்கே இருந்திருக்குது, ஆனால் மோசே போய் பார்க்கல. ஆனால் அதில் தேவ தூதன் இறங்கி அவனுடைய பிரசன்னத்தை அங்கே காமிச்ச போது அவ்வளோ நாள்
கிட்ட வராத மோசே அன்னைக்கு கிட்ட வந்து பார்க்குறான். இந்த அற்புத காட்சியை நான் பார்க்கும்படி கிட்ட போகிறான். அப்போ அற்புத காட்சியாக இருந்ததுன்னா வராத ஆட்கள்லாம் வருவாங்க. ஆமென். அப்பொழுது இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். ஆமென். நான் சொல்கிறேன், நிறைய பேர் உங்கள் வாழ்க்கை கிட்ட தூரமாக இருக்கிற ஆட்கள்லாம் நம்ம கிட்ட வந்து பார்க்க போகிறாங்க. என்னமோ தெரில, இவருக்கு என்னமோ நடக்குது. ஆமென். இவங்க வாழ்க்கையில் ஏதோ கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்வே ஒரு அற்புத காட்சியாக இருக்க போகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை ஒரு அற்புத காட்சியாக இருக்கும். ஆமென். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஏன்னா நெருப்பு வந்தால் கருகி போகிறது தான் இயல்பு. ஆனால் நெருப்பு வந்து உங்க என்ன பண்ணவே இல்லை, கருகவே இல்லை. அப்போ இதை மனதில் கொண்டு தான் வேதவசனம் பல காரியங்களை பேசுது. இன்றைக்கி ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது முதல், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம்? அற்புதங்களாக, அடையாளங்களாக இருக்கிறோம். அப்போ இதுதான் கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. சங்கீதம் 118 பாருங்க, 22, 23 பாருங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாதுன்னு ஒரு தள்ளின கல் என்னதான் மாறிடுச்சான்? தலைக்கல்லாம் மாறிடுச்சு. யாரை வேண்டான்னு சொன்னாங்களோ இப்போ அவங்க இல்லாமல் வேலை நடக்காது, இப்போ அவங்க இல்லாமல் எதுவும் ஆகாது. அப்போ தள்ளப்பட்ட ஒரு கல் தலைக்கல்லாம் என்ன பண்ணுது? மாறுது. அப்படி மாறும்போது என்ன நடக்குது பாருங்க, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ வாழ்க்கையில் சில பதிவுகளை செய்ய உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் மூலம் கடவுள் இந்த உலகத்தோடு ஒன்றை பேச விரும்புகிறார். சொல்றார் பாருங்க, நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். ஆமென். நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். அப்படின்னா என்ன? உன்னை பார்க்கும்போது இந்த உலகம் சொல்ல போது ஆண்டவன் இருக்கான் குமார். ஆமென். அது வரைக்கும் கடவுள் எங்கப்பான்னு சொன்னவங்க கூட உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஒரு நேரத்தில் எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க, ஒரு நேரத்தில் அவனை யாருமே கண்டுக்கல, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான்னா இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆமென். அப்போ எப்படி பாருங்களேன், ஆகாத கல், தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லா மாறுது. ஆமென். உதவாத கல் உதவும் கல்லா மாறுது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம், இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்கும்போது மனிதர்கள் அதை பார்க்கும்போது என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது இயல்பாக நடந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா இது இயல்பில் இதுக்கு சாத்தியம் கிடையாது. அதனால் அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். இட் இஸ் மார்வலஸ் இன் அவர் ஐஸ். நாம் அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு காலிங் இருக்குது, உங்களுக்கு எனக்கும் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அது என்னன்னா, இந்த நேச்சுரல் வேர்ல்டில் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு அற்புத காட்சியாக வைக்க விரும்புகிறார், ஒரு அடையாளமாக வைக்க விரும்புகிறார். அநேக கண்கள் கண்டு ஆச்சரியப்படும் ஒரு வியப்பான நபர்களாக அவர் உங்கள் வாழ்க்கையை அவர் வைக்க விரும்புகிறார். ஆமென். ஆமாங்க. ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நீங்களே ஸ்தம்பிச்சு இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை கண்டு அநேகர் கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அதிசயங்களை, உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொண்டு வருகிற உயர்வுகளை, தேவன் கொண்டு வருகிற மாற்றங்களை இந்த உலகம் கண்டு இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் தொழிலில் வருகிற முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கையில் வருகிற வெற்றி, உங்கள் வாழ்க்கையில் வருகிற பெருக்கம், உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கிற நல்ல காரியங்களை கண்டு இந்த உலகம் சொல்ல போது இது கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். இதுதாங்க உங்கள் வாழ்க்கைக்கான ஸ்டேட்மெண்ட்டு. இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு எண்ணப்படாமல் இருக்கலாம், இன்னைக்கு யாரும் பெருசாக பார்க்காம இருக்கலாம், ஆனால் நாள் வருது இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியம். ஆமென்.
எல்லாரும் உங்களை குறித்து சொல்ல போறாங்க. ஒரு நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் இன்னைக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆமென். ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளப்பட்டவன் இப்பொழுது தலைவனாக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். ஆமாங்க, கர்த்தர் இதை செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை அவர் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அப்போ உங்க மூலமா ஒரு அற்புத காட்சியாய் உங்கள் வாழ்க்கையை வைத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒரு அடையாளங்களாக அவர் வைத்து அதை மனிதர்கள் பார்க்கும் பொழுது, இந்த குடும்பமா இவங்களா ஒரு நேரத்தில் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு நேரத்தில் என்னமோ இருந்தாங்க, இன்னைக்கு பாருங்க இந்த பட்டணத்திலே உங்களை பெரிய ஆள் ஆகிட்டாங்களே. உங்களை குறித்து அந்த மாதிரி சாட்சி சொல்லப்படுங்க. ஆமென். இவங்களா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வருமானத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு பாருங்க இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஆமென். இதுக்கு முன்னாடி உங்க மேல சில தவறான ஐடென்டிட்டி இருக்கலாம், ஆனா அதெல்லாம் கர்த்தர் மாற்றி இது தலைக்கல், ஆமென் என்று மாற்ற மாதிரி செய்கிறாரு பாருங்க. அதனால தான் அதை பார்த்தா இது மனித செயல் அல்ல, திஸ் இஸ் ஃப்ரம் த லார்ட் அண்ட் இஸ் ஹிஸ் டூயிங். அவரே பண்றார், அவர் செஞ்சிருது. இட் இஸ் மார்வலஸ் இன் அவர் ஐஸ். அதை பார்க்கும்போது இது மனிதன் அல்ல, இது தேவன். ஆமென். ஸோ அப்போ தேவன் பாருங்க நம்ம வாழ்க்கையே எப்படி வைக்கிறாரு, ஒரு அற்புத காட்சியாக ஒரு அடையாளமாக வச்சு அதன் மூலம் எப்படி அந்த அற்புத காட்சியை பார்த்த போது மோசே கிட்ட வந்தானோ அது மாதிரி எட்ட நிற்கிற அநேகர் கிட்ட வர போறாங்க. ஆமென். எட்ட நிற்கிற அநேகர் கிட்ட வர போறாங்க. ஆமென். தேவன் சபையில் செய்ய போகிற அற்புதங்கள், உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயங்கள், அதெல்லாம் மக்களை தேவனண்டை ஈர்க்கும் ஒரு காரியமாக அது இருக்கிறது. அதெல்லாம் நம்ம காணும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, அற்புதங்களும் அதிசயங்களும் ஒரு தேவன் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக வச்சிருக்கிறாரு. ஜனங்களை தன்னண்டை ஈர்ப்பதற்கும் தேவ அன்பை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் அதை என்ன பண்ணுறார் ஆண்டவர் அநேக நேரம் வெளிப்படுத்தி காட்டுகிறார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பாருங்க, 9-10 பாருங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, திரளான மீன்களை, ஆமென், பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். பாருங்க, மிரக்கிள் உங்களுக்கு மட்டும் இல்லை, அதிசயம் அற்புதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றில் இருக்கிறவங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறத பார்த்து பிரமிப்படைய போகிறாங்க. ஆமென். உங்களை சுற்றில் இருக்கிறவங்க கூட அதை காண்ற மாதிரி அது இருக்க போகிறது. ஆமென். அது எப்படி இருக்குது பாருங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும், எல்லாம் சொல்லுங்க, எனக்கு சர்ப்ரைஸும் ஆச்சரியமும் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றியில் இருக்கிறவங்களுக்கும். ஆமென். கடவுள் வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்காம, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கூட பார்க்காம, எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு என்னடா வாழ்க்கைன்னு நொந்து போயிருந்த அந்த பேதுருடைய வாழ்க்கையில் இயேசுவின் பிரசன்னமும் இயேசுவின் வார்த்தையும் உள்ளே போன போது என்ன நடந்துச்சுன்னா, அது வரைக்கும் வராத மீன் வந்துச்சு பாருங்களேன். ஆமென். அது வரைக்கும் நிரம்பாத அவன் படகு நிரம்புது. அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, அவன் படகுக்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் அவன் படகையும் நிரப்பி சிலருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு திரளான மீன் அங்கே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆமென். திரள் ஒரு அற்புதம். நெருப்பு எரியும் பொழுது கருகாமல் இருப்பது ஒரு அற்புதம். தள்ளப்பட்ட மனிதர்கள் மேலே எழும்புவது ஒரு அற்புதம். மிரக்கல்னா அதுக்கு நிறைய டைமென்ஷன் இருக்கு. இதுதான் அற்புதம், நம்ம வியாதி சுகமானது தான் அற்புதம் நினச்சிக்க கூடாது. ஆகாத கல் எப்படி ஆயிடுச்சு, அதுவும் கடவுளுடைய செயல். அப்படின்னா என்ன, இது ஒன்றுத்துக்கு ஆகாதுங்கன்னு தூக்கி போடப்பட்ட ஒரு ஆளை தூக்கி மேலே வைக்கிறார், அது கடவுள் செய்கிற ஒரு காரியம். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம் என்ன நம்ம என்னங்கன்ட்டு, கடவுளுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் போது ஆகாத ஆள் நீங்கள் தலைவர்களாக மாறுறதுல ஆச்சரியமே கிடையாது. ஆமென். பல நெருக்கடி, பல நெருப்பு போன்ற சூழல், அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகிறீங்க, ஆனால் கூட கருகாமல் இருக்கிறது ஒரு அற்புதம். என்னடா என்ன இது,
என்ன இது, எப்படி இவர் வெளியே வந்தார், இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தார், இதுக்குள்ள இருந்து ஒருத்தர் எப்படி இப்படி வர முடிஞ்சுது, அதை பார்த்தாலே அவன் முழங்கால போட்டு இயேசுவே ஆண்டவர்ன்றான். ஆமென். இந்த நெருப்புல இருந்தா வந்தீங்க, இந்த பிரச்சனையில இருந்தா வந்தீங்க, இவ்வளவு அடிமட்ட நிலையில இருந்தா உங்க வாழ்க்கை மேல வந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, நம்ம சாட்சிகளை சொல்லும் போது எத்தனையோ இருதயங்கள் நம்பிக்கை அடைகிறார்கள். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஊரில் தான் பிறந்தீங்க, இவ்வளோ படிப்பு தான் படிச்சிங்களா, திருப்பி திருப்பி நோண்டி நோண்டி கேட்குறாங்க. ஏன்னா கடவுள் நம்ம வாழ்க்கையை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆசீர்வச்சிடுறாரு. ஆமென். அப்போ அது ஒரு அற்புதம். எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை உன் நடுவே நான் செய்வேன். அதை நீ மட்டும் பார்க்க போறதில்லை, உன்னோடு இருக்கிறவர்கள் அதை பார்ப்பார்கள். உன்னுடைய தேவனே தேவன்கிறத அவங்க பார்க்க போறாங்க. உன்னுடைய கத்தரே கத்தருங்கிறத அவங்க கண்கள் என்ன பண்ண போகிறது, பார்க்க போகிறது. அப்போ இங்க நடக்கிற அற்புதம், இங்க நடக்கிற அதிசயம் பேதுருக்கு மட்டும் பிரமிப்பு கிடையாது. ஒரு பிஸ்னஸ்ல அது நடக்கு, அவன் தொழிலில் நடக்குது. என்ன தொழிலில் நடக்குது? அவ்வளோ நாள் ஒன்றுமே கிடைக்கல, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இப்போ இயேசு ஆண்டவரை சந்தித்ததுக்கு அப்புறம், அவர் வார்த்தையை அவன் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ போய் வலையை போடுறான். வலையை போட்டால் அதுவும் நீங்கள் பாருங்க, இரவில் தான் மீன் கிடைக்கும். ஆனால் இவன் போடுறது பகலில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையின்படி செஞ்சால் சீசன் ஒரு மேட்ரே கிடையாது. அதுதான் சூப்பர் நேச்சுரல். கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த டைமில் இது நடக்காதுன்னு இருக்கும், ஆனால் அந்த டைமில் தான் அது உங்களுக்கு நடக்கும். ஆமென். ஊரெல்லாம் மழை பெய்யும் போது ஒரு வயல் செழிச்சா அது நேச்சுரல். ஆனால் எல்லா இடத்துலையும் வெயில் அடிக்கும் போது ஒரு வயல் பச்சை பசேன்னு இருந்தால் அது சூப்பர் நேச்சுரல். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படிதான் வைப்பார். Believe the word. ஆமென். நீங்கள் அதில் நின்று பாருங்க, உங்களுக்காக எல்லாம் மாறும். உங்களுக்காக எல்லாம் வேற மாதிரி நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதம், தேவன் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிற அந்த அதிசயம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னா, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். ஆமென். நான் சொல்றேன், ஒரு பெரிய பிரமிப்பை அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு, பெரிய ஆச்சரியத்தை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இதுவரைக்கும் பெருசாக பார்க்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் எவ்வளோ பெருசாக பார்க்க போறீங்கன்னா, உங்கள் வாய் பிளக்கிறது மட்டும் இல்லை, சுற்றில் இருக்கிற பல பேர் இது என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர்களும் ஆச்சரியப்படுகிற மாதிரி தேவன் ஒரு அற்புத செயலை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். ஆமென். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ இந்த இடத்துல அற்புதங்கிறது என்னது? பிக் கேட்ச், ஒரு பெரிய வருமானம். ஆமென். ஒரு பெரிய வரவு. முதல்ல அற்புதம் என்ன? எவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதும் அதுக்கு நடுவில் ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, அது அற்புதம். எரிந்த போதும் கருகவில்லை. எல்லாம் சொல்லுங்க, எரிந்த போதும் கருகவில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் எப்பக்கம் ஒடுக்கப்பட்டும் ஒடிந்து போகிறதில்லை. அதே ஒரு அற்புதம். ஆமென். பிரச்சனைக்கு நடுவில் கருகி போகாமல் நிற்கிறதே ஒரு அற்புதம் தான். ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அதுதான் அது ஒரு கைண்டு. அடுத்தது, ஆகாத கல் தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்ன இதுல இங்க எது அற்புதம்னு சொல்லுது, இங்க எது ஆச்சரியம் சொல்லுது? தள்ளப்பட்ட ஆளு, தேவையில்லைன்னு சொன்ன ஆளு, ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளு, சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளு இப்ப எங்க வந்துட்டாரு? மேல வந்துட்டாரு. ஆமென். அதை பார்க்கும்போது கடவுள் இருக்கிறாரு, இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது ஒரு இது. இங்க அது வரைக்கும் பாக்கெட்டு காலி, வலை காலி, அது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு இருந்த ஒரு ஆள் இப்போ வந்த காசை தாங்க முடியாத அளவுக்கு உள்ள வருது. படகு அமிலத்தக்கதாய், வலை கிளியத்தக்கதாய் திரளான மீன்களை அவன் பிடித்தது நிமித்தம். ஆமென். ஜீசஸ் அவன் வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு அபண்டன்ஸ் அவன் வாழ்க்கையில் வருது.
ஆமென். ஒரு பரிபூரணம் அவன் வாழ்க்கையில வருகிறது, ஒரு நிறைவு அவன் வாழ்க்கையில வருகிறது. ஆமென். ஆமாங்க, கடற்கரையில் வெற்று படகோடு காலி மனதோடு உட்கார்ந்துட்டு இருந்த அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இப்போ அவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்று செய்கிறாரு. என்னன்னா, படகு நிரம்புது, வலை கிளியிற அளவுக்கு. ஆமென். சில நேரம் காசு வச்சுட்டு பர்ஸ் அங்கே வைக்க முடியாது. ஆமாம், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உட்கார முடியாது, புடச்சிக்கிட்டு இருக்கும். இவ்வளோ காசு என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டே போக முடியுதில்ல. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய இந்த கோல்டு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய. ஏன்னா யாருக்காவது எப்போ கொடுக்கணுன்னா பைசா வச்சுட்டே இருக்க முடியாது, டக்குன்னு ஒரு கோல்டு கொடுத்துடலாம். நிறைய நேரம் கோல்டு வச்சுருக்கதே எப்போ வேணாலும் யாருக்காவது கொடுக்கலாங்கிறதுக்காக தான். ஆமென். ஆமாம், ஏன்னா ரொம்ப கேஷு ரொம்ப என்ன பண்ண முடிய மாட்டேக்கு, எப்போவுமே வைக்க முடிய மாட்டேக்கு. அதனால் தங்கமாக வச்சுருங்க. ஹல்லேலூயா. திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் என்னாச்சான்? பிரமிப்பு, சர்ப்ரைஸ்ட். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இப்போ நீங்கள் பிரமிப்புங்கிற வார்த்தை வந்து எப்படின்னா, நீங்கள் எப்போதும் பார்த்த ஒன்றை பார்த்தா உங்களுக்கு வராது. கரெக்டா? பார்த்த ஒன்றை பார்த்தா வராது. எப்போ இந்த பிரமிப்புங்கிறதே வருதுன்னா, ஒரு மீனவனாக இது வரைக்கும் அவன் சின்ன வயசுலேருந்தே ஒரு மீனவனாக இருந்திருப்பான், எத்தனையோ முறை மீன் பிடிச்சிருப்பான். அப்போ அவன் வாழ்நாளில் அது வரைக்கும் பார்க்கும்போது தான் அந்த அந்த சர்ப்ரைஸ் வருது பாருங்களேன், அந்த பிரமிப்பு வருது பாருங்களேன். அப்போ நான் சொல்கிறேன், மிரக்கிள்ங்கிறது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்நாளில் இப்படி பார்த்ததே இல்லைங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். என்னுடைய ஹோல் லைஃப் டைமில் இப்படி நான் பார்த்ததே இல்லைங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் எஸ் எஸ். அப்போ இங்கே அற்புதங்கிறது எப்படி இருக்குதுன்னா, வாழ்நாளில் பார்க்காததை பார்க்குறான், திரளான மீன்களை அவன் பார்க்குறான். அப்போ ஒருத்தன் தன்னுடைய பிஸ்னஸில், ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையின் முயற்சிகளிலே ஒரு சாதனைகளை அவன் பார்க்குறான், ஒரு பெருக்கத்தை அவன் பார்க்குறான். அதை பார்க்கும்போது இது நேச்சுரலாக நடக்கவே முடியாது. இவ்வளோ மீன் இயல்பாக வர முடியாது, இவ்வளவு பெரிய தொழில் வளர்ச்சி இயல்பாக வர முடியாது, இவ்வளோ பெரிய பண பெருக்கம் இயல்பாக வர முடியாது. அப்படிங்கிறதுனால அவனுக்கும் பிரமிப்பு, சுற்றில் இருக்கிற எல்லாருக்கும் பிரமிப்பு. ஆமென். அது மட்டும் இல்லை, அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் படகு நிறைஞ்சி விட்டா படகு உள்ளே போயிடும் போல மீனோட, அந்த அளவுக்கு நிறைய வருது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், செய்கை காட்டி பக்கத்தில், அப்பொழுது அவன் மற்ற படவில் இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். என்ன உதவி? சார் தயவு செய்து எடுத்துக்கோங்க, படகு உள்ளே போயிடும் போல தெரியுது. எந்த மாதிரி காரியம் நடந்திருக்கு பாருங்க. வழக்கமாக பக்கத்து கடைக்காரன் போட்டியாளன், காம்படிட்டர் தானே. சார் வந்த ஆர்டரை என்னால் எடுக்க முடியல, நீங்கள் இப்போ ஒரு 10 எடுக்கலைன்னா தாங்காது. கிங்டம் வேலை செய்யும் போது பிஸ்னஸ் பக்கத்தில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் வேற மாதிரி ஆயிடுறான் பாருங்க. பற்றாக்குறை இருக்க போய் தான், அது ஏன் ஆடு சபையில், அது ஏன் ஆர்டரு. அப்போ ஒருத்தர் ஒன்றுக்காகவே போட்டி நடக்கு. இங்கே திரள் வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, தயவு செய்து நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, தயவு செய்து நீங்கள், இப்படி வேற மாதிரி ஆகிப்போகுது. இப்போ கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்ய காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். ஏதோ கொஞ்சம் எக்ஸஸ் ஆச்சு கிடையாது, அந்த படகும் நிரம்புற மாதிரி, அந்த படகும் அமிழ்ற மாதிரி. ஆமென். அப்போ தனக்கே இல்லை என்று இருந்த ஒரு மனிதனுக்கு அவனும் நிரம்பி இன்னொருவனையும் நிரப்புகிற அளவிற்கு ஒன்று நடக்கிறது. அதுதான் அதிசய செயலாக இருக்கிறது. ஆமென். இப்போ உங்களுக்கே இல்லைன்னு இருந்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் கொடுத்து உங்களையும் நிரப்பி நீங்க சில பேர் வாழ்க்கையை நிரப்புகிற அளவுக்கு அவர் கொடுக்கிறார். அதுதான் அவர் கொடுக்கிற நிறைவாக அது இருக்கிறது. ஆமென். நம்புங்க, இதுதான் இயேசு தர்ற வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை. ஆமென். அப்ப பிரமிப்பு, அப்போ இந்த இடத்துல ஒரு அதிசயம், இந்த இடத்துல ஒரு அற்புதங்கிறது என்ன? திரள், ஏராளம். இதை பார்க்கும்போது என்ன இது இப்படிலாம் நடக்குதா அப்படின்ட்டு. அப்போ தேவன்கிட்ட பல வகையான மிரக்கிள்ஸ் இருக்குது. அற்புதத்தில் பல வகைகளை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். தாழ்ந்த மனிதனை உயர்த்துவது, நெருக்கடியில் போகிற மனிதனை அந்த நெருக்கடி ஒன்றும் தொடாத அளவுக்கு அவனை பாதுகாப்பது. ஆமென். தேவையில் இருக்கிற ஒரு மனிதன், குறைவில் இருக்கிற ஒரு மனிதன், அந்த குறைவுக்கு நடுவில் ஏதோ தேவை சந்திக்கப்பட்டுச்சு, அப்படி கிடையாது, அப்படி அந்த மாதிரி சந்திக்கலை.
எப்படி சந்திக்கிறாருன்னா, இவன் இன்னொருடைய தேவையை சந்திக்கிற அளவுக்கு இவன் தேவையை சந்திக்கிறார். புரியுதா உங்களுக்கு? கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா எப்படி கொடுக்குறாரு? நீங்கள் சிலருக்கு கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறாரு. எனக்கே பத்தலைங்க அப்படி கிடையாது, நீங்கள் போய் கொடுக்குற அளவுக்கு. ஆமாம், அந்த அளவுக்கு உங்கள் தேவையை சந்திக்கிறாரு. அப்போ பாருங்க, அப்போ இது ஒரு பிரமிப்பு. எல்லாம் சொல்லுங்க, பிரமிப்பு. என்ன சொல்லலாம்? ஆச்சரியம், அதிசயம். ஆமென். ஒரு தொழிலில் அது என்ன பண்ணுது? நடக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் பாருங்க, 3வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? இங்கே ஒரு ஆச்சரியம், இங்கே ஒரு அதிசயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். அப்போது இங்கே என்ன நடந்தது? என்ன சம்பவம்? 12வது வசனத்தில் வருது பாருங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? என்ன ஆச்சரியம் நடக்குது அவங்க கண்ணுக்கு முன்னாடி? இவங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க. பேதுரும் யோவானும் என்ன பண்ணுறாங்க? தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தன் தேவாலய வாசலில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பிச்சை கேட்டுட்ருக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க? பிச்சை போட்டுடலாம். ஆனால் பிச்சையை போட்டால் அடுத்த நாளும் என்ன தான் போடணும்? பிச்சை தான் போடணும். அவன் அங்கே தான் உட்காந்துருக்கு போகிறான். பிச்சையை வாங்கிட்டு அன்னைக்கு செலவு பண்ணிட்டு அடுத்த நாளும் வந்து எங்கே தான் உட்கார போகிறதான்? அங்கே தான் உட்கார போகிறான். பாருங்கள், உதவுறது நல்லது தான் ஏழைகளுக்கெல்லாம். ஆனால் இயேசுவின் நாமத்தை கொண்டு சுவிசேஷத்தின் மூலம் நீங்கள் உதவுவீர்கள் என்றால் அது அவங்க வாழ்க்கையே மாற்றிடும். ஆனால் நம்ம ஆட்கள் பூரா சென்டிமெண்டல் ஆட்கள் பாருங்களேன். அவங்களுக்கு வந்து ஏழைகள் அப்படின்னோடனே நல்லா நல்லது. ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு உதவிட்டே இருந்தீங்கன்னா உதவிட்டே தான் இருக்கணும். ஆமாம், நானும் சிலருக்கு உதவி இருக்கிறேன், சிலருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் பாருங்கள் 3 அலையிலையும் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டார். எப்போ அலை வருதுன்னே காத்திருந்தார நம்ம தெரில. அடித்து, ஐயா மறுபடியும் மூடிட்டாங்க அப்படின்ட்டு. அவர் வெயிட்டிங். திருப்பு ஒரு உதவி எதாவது செய்வீங்க, அடுத்தால ஒரு உதவி, அடுத்தால ஒரு உதவி. நான் சொல்கிறேன், 3 வருஷமும் நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை எங்கேயுமே மாறலையா, எலும்பலையா? பாருங்கள், நம்ம காசு கொடுக்கறதுக்காக அப்படி சொல்கிறது இல்லை. மனிதர்கள் அப்படி இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்க மெய்யான வார்த்தையும் சுவிசேஷத்தையும் புரிந்து கொண்டா கை ஏந்தாது, கை இறைக்கும். ஆமென். அதனால தான் பேதுரு யோவானும் பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்துடலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவன் வந்து என்ன சொல்கிறான் அங்கே பாருங்கள், என்ன சொல்கிறான் பாருங்கள். 5வது வசனம், 4வது வசனம். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாய்களும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இது வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ளேயே அவன் போனதில்லை போல். வாசல்லே உட்காந்து கலெக்ஷன் முடிஞ்சவொடனே போயிட்டான். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எங்கே போகிறான்? தேவாலயத்துக்குள்ளேயே அவன் போகிறான்.
அப்போ 10வது வசனம், தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து, ரொம்ப ஃபெமிலியரான பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறான். தெரிஞ்சிருக்குது அவன் குரலோ ஏதோ ஒன்று வச்சு, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. பாட்டு படிக்கும்போது திரும்பி பார்த்தா வாசல் உட்காந்தவன் உள்ளே போய் உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கான். அப்படி தானே இருக்குது. பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இது இதில் நிறைய விஷயம் கனெக்டடாக இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. முதல்ல இவன் வாழ்க்கையை பார்த்து பல பேருக்கு ஆச்சரியம் பிரமிப்பும் வருது. இவன் தான் முடவனாக உட்காந்துருந்தான். இவன் ஒரு நேரத்தில் நம்மகிட்ட கையேந்து நின்றுக்கிட்டு இருந்தான். நான் யாராவது எனக்கு தருவீங்களான்னு கேட்டுட்டு இருந்தான். ஆனால் இப்போ தேவாலயத்துக்குள்ளே இவன் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். அவன் இவன் தான் அப்படின்னு எல்லாருக்கும் அவனை பார்த்து ஒரு பெரிய ஆச்சரியம் அங்கே நடக்குது. நான் சொல்கிறேன், எப்பெல்லாம் சுவிசேஷம் வருகிறதோ, எப்பொழுதாம் இயேசுவின் நாமத்தின் வல்லமைகள் வெளிப்படுத்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் தெய்வீக மனிதர்களோடு சந்திப்பு நடக்கிறதோ, அங்கு ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழ ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்கும் நினைக்காதீங்க. தேவனுடைய சடன்லி ஆஃப் காட், தேவனுடைய சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும். உங்கள் வாழ்க்கையில் அசாத்திய மாற்றங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையாக அவன் வாழ்க்கையில் ஒன்று நடந்ததுங்க. முதல் முறையாக ஒன்று நடந்தது. அது என்னது பாருங்க, 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள். நல்லா கவனிங்க. இப்போ வாழ்க்கையில் ஒன்று நடந்தது. இது என்னதுன்னா, தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து அவன் நடந்ததே கிடையாது. ஆனால் எப்போ இந்த தெய்வீக மனிதர்களை அவன் சந்திக்கிறானோ, எப்பொழுது இயேசுவின் நாமத்தின் வல்லமை அங்கே வெளிப்படுகிறதோ, அப்போ என்ன நடக்குது? பிறந்ததிலிருந்து நடக்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், அவரை குறித்த அறிவும் அந்த நாமத்தை பற்றும் விசுவாசமும் நம்ம வாழ்க்கையில் பெருகும்போது நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். நான் பிறந்ததுலேருந்து இப்படி பார்த்ததே இல்லைங்க, அந்த மாதிரி காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் இப்படி ஒன்றை பார்த்ததே இல்லை. அதுதான் அற்புதம் பாருங்களேன். தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து. அப்போனா என்ன, இது வரைக்கும் அவன் நடந்ததே இல்லை, இப்போ நடக்கிறான். ஸோ வாட் இஸ் மிரக்கிள்? இது வரைக்கும் நடந்ததே இல்லை, அது நடக்கும். ஆமென். நீங்கள் நினைக்கலாம் வாழ்க்கை தேவனுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அப்படியே இருக்காது. நேற்றுக்கு ஏந்தின கை இன்னைக்கு இறக்கிற கையாக மாறும். ஆமென். ஆவியானவருக்கு அலோ பண்ணுங்க இன்னைக்கு மாலையில். ஆமென். உங்களை தூக்கிட்டு பறக்க போகிறார் அவர். ஆமென். என்னால் முடியாது, என்னால் நடக்க முடியல, என்னால் இந்த மாற்றத்தை செய்ய முடியாது, ஆனால் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். ஆமென். எஸ், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது. மற்ற ஆள் மாதிரி இவனும் காசை போட்டுட்டு போயிடல. நம்மளும் உதவலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வெறும் காசை கொடுக்கக்கூடாது, கர்த்தரே கொடுக்கணும். ஆமென். நாம் அந்த நாமத்தை கொடுக்கணும். அந்த நாமத்தினாலே நம்மை சுற்றிலும் நடவாத காரியங்களை நடப்பிக்க வேண்டும். முடமாக இருக்கிற காரியங்களை நடப்பிக்க வேண்டும். கை ஏந்துகிற மனிதர்களின் வாழ்க்கையை இறைக்கிற வாழ்க்கையாக மாற்றி அமைக்க வேண்டும். ஆமென். ஆமாம் ஆமாம், அந்த நாமம். அதனால தான் போகும்போது இயேசு சொல்லிட்டு போனார், என் நாமத்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னார். அப்போ அவங்களுக்கு தெரியல, என்னது நாமத்தை கொடுத்துட்டு போகிறாரா? நாமத்தை யாரோ நாமத்தை பல பேர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இது எந்த நாமம்னே தெரியலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என் நாமத்தினாலே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறார். ஒரு பட்டியலே கொடுத்துட்டு போயிட்டார். என் நாமத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு போயிட்டார். ஆனால் அவர் போயிட்டார், இப்போ அந்த நாமம் இருக்கு. ஆமென்.
ஆமாம், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். கம் ஆன் சே, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஆமாம், இது இட்ஸ் மிரக்கிள் ஒர்க்கிங் நேம். இந்த பேரை நம்ம சொல்லும்போது, இந்த பேரை நம்ம உச்சரிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஆமென். சும்மா கிடையாது. இந்த பேருக்குனே ஒரு மகத்துவம் இருக்குது, இந்த பேருக்குனே ஒரு வலிமை இருக்கிறது. அங்கே பேதுரு யோவானும் அவங்கள பார்த்து இந்த அற்புதம் நடந்துடுச்சு. அப்போ எல்லாரும் வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் அ சீக்ரெட்? பேதுருவே, இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு, என்ன? ஊருக்கே அது பேச்சாயிடுச்சு. எல்லாரும் அங்கே கூடி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, என்ன நடக்குது, என்ன ஆச்சு? ஒருத்தன் சின்ன வயசுலேருந்து நான் அவனை பார்த்துருக்கேன்ப்பா, இதில் தான் எத்தனையோ வருஷம் என்ன பண்ணியிருக்கான், உட்கார்ந்துருக்கிறான், அவன் நடந்துட்டானே, இது எப்படி நடந்தது அப்படின்னு அந்த அற்புதத்தை குறித்து ஒரு பெரிய பேச்சு என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற சில செயல் அதோட முடியாது. கொஞ்சம் பேர் கூடி அதை பற்றி பேச போகிறாங்க, கொஞ்சம் பேர் கூடி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் பேர் கூடி அதை குறித்து கேள்வி கேட்க போகிறாங்க. ஆமென். ஆமாம் ஆமாம் ஆமாம், பத்திரிக்கையெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. ஆமென். நிருபர்கள்லாம் உங்களை தேடி வரப்போகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கேட்குறாங்க, எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், இதுதான் ரொம்ப அற்புதமான அதாவது அற்புதத்தை பெரும்படி ஒரு மனசும் ஒரு இருதயமும் இருக்குது. பாருங்களேன், அது என்ன மாதிரி மனசு, என்ன மாதிரி இருதயம்னா, அவன் சொல்கிறான், பேதுரு சொல்கிறான், என் பக்தினாலும் என் சக்தினாலும் இது என்ன பண்ணல, நடக்கலை. அங்கே பாருங்களேன், 11வது வசனம் பாருங்களேன். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திற்கு அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஓடி வந்தார்கள். அற்புதம் ஓடி வர வைக்கும். இப்போ நடந்து கூட வரமாட்டுக்காங்க பிரதர், ஒரு 8 வரமாட்டுக்காங்க அப்படிம்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தால் ஓடி வருவாங்க. ஆமென். அதனால தான் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இந்த வருஷம் இதை தேவன் ஒரு அற்புத மண்டலத்தை நமக்காக திறக்கிறார். ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். ஆமென். அப்படியே நீங்கள் அந்த விதையை போட்டே இருந்தீங்கன்னா அது வளர்ந்துடும். அதான் ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள், பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது அப்படின்னா என்னன்னா, அது ரொம்ப சாதாரணமாக அவன் சொல்கிறான். இவங்கெல்லாம் அற்புதம் நடந்துடுச்சு அப்படின்ட்டு. இஸ்ரவேலர்களே, இதை குறித்து நீங்கள் என்ன பெருசாக ஆச்சரியப்படுகிறது என்ன? அந்த மாதிரி ரொம்ப நார்மலாக அவர் பேசுகிறாரு. எப்போவுமே சூப்பர் நேச்சுரலுங்கிறது நேச்சுரலாக போகுது. மற்றவங்களுக்கு தான் பிரமிப்பு, உங்களுக்கு எப்படி ஆகிடும் தெரியுமா? அதெல்லாம் ஆண்டவர் செய்கிறதானப்பா. இப்போ யாராவது ஒருத்தர் நடந்து போகிறத பார்த்து, ஓ நடக்கிறான்னு யாரும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா நடக்கிறதுங்கிறது இயல்பு. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் என்பது இயல்பானதாக இருக்க போகிறது. எல்லாம் சொல்லுங்கள், இயல்பாக இருக்க போகுது. ஆமென். அது ஒரு நேச்சுரலாக இருக்க போகுது. அது ஒரு சாதாரணமான காரியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது. அந்த மாதிரி தான் பேதுருடைய பேச்சு இருக்கு. பாருங்களேன், ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? முதல்ல பாருங்களேன், அற்புதத்துக்கு என் சக்தி பக்தியெல்லாம் காரணம் இல்லைங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. ஆமென். நமக்கு பாருங்கள், சின்ன தலைவலி சோமாயிட்டால போதும், எல்லாம் அடியனுடைய உபவாசம் அப்படின்றாங்க. அப்பா போட்டோம் பாருங்கள், ஃபாஸ்டிங், என்னுடைய ஃபாஸ்டிங் தான் இவனை என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு இந்த அதாவது இவங்களை பெருசாக காட்டுறதுல தான் பெரிய முயற்சி இருக்கும் பாருங்களேன். ஆனால் இவங்க பெரிய அற்புதம் நடந்திருக்குங்க. ஒரு முடவன் நடந்திருக்கிறான். அவன் சொல்கிறான், எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் கதையை நீ படிச்சிருந்தேன்னா, இந்த இயேசு யாரு, அவரை நான் அறியேன்னு பேசின ஆள் நான். ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் வரலாற்றை திரும்பி பார்த்தேன்னா அப்படித்தான் நான். ஆனால் இன்னைக்கு நடந்துச்சுன்னா என் பக்தியும் இல்லை, என் சக்தியும் இல்லை, அந்த பேரை சொன்னாலே நடக்குதுப்பா அப்படின்ட்டான்.
ஆமென். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஆமா ஆமா. எப்படி நடந்தது ஒன்னே ஒன்று சொல்லுங்க. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இயேசுவின் நாமத்தை நான் சொன்னேன், அந்த நாமமே இவனை நடக்க செய்தது. ஆமென். அப்போ பாருங்களேன், எப்பெல்லாம் இந்த நாமத்தை நீங்க சொல்றீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில நடக்காதது நடக்குதுங்க, நடக்காதது நடக்குது. இந்த மாலையில சில வார்த்தைகளை நான் பேச விரும்புறேன். நடக்காதது உங்க வாழ்க்கையில நடக்குது. when you use the name of Jesus, hallelujah, உங்க வாழ்க்கையில அது வரைக்கும் சம்பவியாதது, அது வரைக்கும் முடமா இருக்கிறது, அது வரைக்கும் செயல்படாதது, பிறந்ததிலிருந்து பார்க்காத காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. இந்த name of Jesus. Amen. His name is wonder. அது சொல்லும் போதே சம்திங் ஒன்று ஷிஃப்ட் ஆகுது, சம்திங் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா மனிதர்கள் காப்பாற்றப்படும்படி, மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி, மனிதர்கள் குணமாக்கப்படும்படி மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமமும் கட்டளிடப்படவில்லை. ஆமென். எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது அவங்க சொல்லிட்டாங்க, இது நாங்கள்லாம் கிடையாதுங்க எல்லாம். ஆனால் இந்த அற்புதம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான், அவன் கேட்கும்போது என்ன சொல்கிறான், இப்போ என்ன சொல்கிறான், அற்புதம் நடந்தவொன்னு என்ன சொல்கிறான், எங்களை ஏங்க பார்க்கிங்க அப்படிங்கிறான். ஆனால் முதல்ல அவன் என்ன சொன்னான், அந்த அந்த பிச்சைக்காரன் உட்காந்துருந்தானே, அப்போ போயிட்டு என்ன சொன்னான், லுக் அட் மீ, என்ன பாரு அப்படின்னா, என்ன பாரு அப்படின்னா. நடந்த உடனே என்ன சொன்னான், என்னையாம் பார்க்க அவரை பாரு அப்படின்ட்டான். அதான் சீக்ரெட்டு. இங்கே எப்படி இருக்கும்னா, அவரை பாரியா அப்படின்றது நடந்துருச்சா, என்ன அவரே பார்த்துக்கிட்டு இங்கே பாரு எல்லாம் ஐயா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன பையன் என்ன நினைக்கிறீங்க, நான் பெரிய ஐயா அப்படின்ட்டு இங்கே தலையில தான் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், முதல்ல என்ன பாருங்கிறான், எண்களை நோக்கி பார் அப்படிங்கிறான். அற்புதம் நடந்துடுச்சு. இப்போ கூப்பிட்டு கேட்குறான், என்னையே பார்த்துட்டே இருக்கியே அங்கே பார் அப்படிங்க. ஆமென். என்ன அருமையான காரியம் பாருங்க இதில். அப்போ ஒரு அற்புதம் நடந்து அந்த நாமத்தினால் அந்த அற்புதம் நடக்குது. அப்போ அற்புதங்கள் என்ன பண்ணுது, ஒரு விதமான அசைவை ஏற்படுத்தி திரள் கூட்ட மக்களை அங்கே என்ன பண்ணுது, கூடி வர செய்யுது. இப்போ பாருங்களேன், இதில் என்ன, இது எவ்வளோ தூரம் இது போயிடுச்சு அப்படின்னா, பேதுரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு அந்த அற்புதம் ஒரு மேடையாக மாறினது. அந்த மிரக்கிள் அவனுக்கு ஒரு ஸ்டேஜை உண்டு பண்ணி கொடுத்துட்டு, அந்த அற்புதம் ஒரு விதமான வழியை திறந்து கொடுக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்க, காரியங்களை பேச அது என்ன பண்ணுது, ஒரு விதமான இதை உண்டு பண்ணி கொடுக்கு பாருங்க. அதனால தான் இது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். கவனிக்காதவங்களாம் கவனிப்பாங்க, கேட்காதவங்களாம் கேட்பாங்க, ஆமாம், யோசிக்காதவங்களாம் யோசித்து பார்ப்பாங்க. அதனால தான் சும்மா என்ன அற்புதம் என்ன அப்படி மட்டா பேசக்கூடாது. அது கடவுள் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான காரியம். ஆமென். ஆமாம். அப்போது அந்த முடவன் நடந்த அந்த ஒரு காரியம் எந்த அளவுக்கு அப்படி விரிவடைஞ்சு போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். அந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு அது ஒரு என்ன பண்ணுச்சு, ஒரு அடித்தளத்தை, ஒரு வழியை அது உண்டாக்கி கொடுக்க ஆரம்பிச்சுது. 4ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஆமென். பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஏற்பட்ட அந்த அசைவின் அந்த நேரத்தில் பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் மனம் திரும்பினாங்க. நல்லா கவனிங்க, 3000 பேர் ஒரு டைமில். எத்தனை பேர்? 3000 people. 3000 பேர். தெரியும், இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்கள் 3000 பேர் அந்த நாளில் கொல்லப்பட்டார்கள். The law kills.
ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாளிலே 3000 பேர் மறுபடியும் உயிர் பெற்று எழுகிறார்கள். ஆமென். The spirit quicken. ஆமென். அதுதான் நியாயப்பிரமாணத்தின் போதனைக்கும் கிருபையை போதிப்பதற்கும் இருக்கிற வித்தியாசம். அன்னைக்கு 3000 பீப்புள் செத்து போனாங்க. உங்களுக்கு தெரியல, அந்த 10 commandment கொடுத்தாங்க. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அன்னைக்கு அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு 3000 பேர் செத்தான். ஆனால் இங்கே 3000 பேர் பிழைச்சான். இப்போ அது பரிசுத்த ஆவியானுடைய அந்த 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 ஆவி ஊற்றப்பட்ட போது நடக்குது. இங்கே இந்த முடவன் நடந்த இந்த அற்புதத்தின் விளைவாக பேதுரு பிரசங்கித்து அதன் மூலம் தேவனுடைய திரும்பினர்களின் எண்ணிக்கை இப்போ எவ்வளோனா 5000. எல்லாம் சொல்லுங்கள் 5000. ஆமென். அப்போ இது எப்படி பாருங்களேன், ஒரு அற்புதம்ங்கிறது ஒரு அற்புதம் கிடையாது. ஒரு அற்புதங்கிறது ஒரு அலை மாதிரி. ஒரு 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 குளத்தில் ஒரு கல்லை தூக்கி இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே ஒரு இது கிரியேட், அந்த அலை கிரியேட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? இப்படியே விரிஞ்சுப்போம், அங்கே வரைக்கும் போகும். அது மாதிரி ஒரே ஒரு முடவன் எருசலேமிலே, அறியப்பட்ட ஒரு முடவன், அவன் நடந்தது முழு எருசலேமிலே ஒரு அசைவு வர்ற மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டார் பாருங்களேன். ஆமென். நீ நினச்சிக்க வேண்டாம் மாற்றங்களுக்கு என்னமோ ரொம்ப டைம் எடுக்கும்ட்டு. தேவன் பண்ணுற ஒரு மிராக்கிள்ஸ், ஆமென், ஒரே ஒரு அற்புதம் அது வரைக்கும் எருசலேமில் நடக்காத ஒரு அசைவாக கொண்டு வந்துடுச்சு பாருங்களேன். ஆமென். அதுக்கெல்லாம் இவங்க ஒன்றும் பெரிய பக்திமான் சக்திமான்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க ரொம்ப சாதாரணமான ஆட்கள் தான். ஆமென். இந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறமும் பேதுரு வாழ்க்கையில் மாறுறதுக்கு பல 100 காரியங்கள் இருந்தது. இருக்கிறீங்களா? ஒரு ஊரில் போய் பிரசங்கம் பண்ண சொன்னால் போக மாட்டேக்கான். என்னையா நான் அவால் வேற அவால் இவாளுன்னு இருக்கான். யாரு இவனை வச்சு தான் இது இவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்போ கரெக்டாக தானே சொல்லியிருக்கான். என் பக்தியினாலே நடக்கல, அந்த நாமத்தில் தான் நடந்துச்சு. ஐயா, நம்ம சாவர வரைக்கும் திருந்துறதுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்ம மூலம் செய்யணும்னு நினைக்கிறத அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஏன்னா இங்கே ஒரு கூட்டம் எழும்பி உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், உன்னை சுத்தப்படுத்திக்கொள், எல்லாம் கழுவிட்டே தான் இருக்கும். பாத்திரம் போகிற அளவுக்கு தேய்ச்சாச்சு. இனிமேல் தேய்ச்சோம்னா ஓட்டை விழுந்துடும். அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது ரைட்டு, மாறிக்கிட்டே தான் வரோம், இன்னும் மாற வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு சொல்கிறேன், பரிசுத்தமாகிறது பரிசுத்தமாகட்டும். ஆனால் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் போதும், நம்ம குறைவாக இருக்கும் போதும் அந்த நிறைவு வெளிப்படுகிறதுக்கு தடை இல்லை. ஏன்னா நிறைய நேரம் நம்மளால் பெரிய காரியத்தை விசுவாசிக்க முடியாமல் போகிறதுக்கு தடையே இந்த கில்ட்டி கான்சியஸ் தான். தம்பி இன்னும் நீ தயாராகலை, தம்பி இன்னும் டீ வரலங்கிற மாதிரியே அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. நீ உட்காந்துரி, இன்னும் கரெக்டாக வரல, சரியாவு சரியாவு சரியாவுன்னு எப்படி கிடையாது. அப்படி பார்த்தா பேதுரு மூலமாக ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாது. ஆமாம், எல்லாருமே பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான். ஆமாம், பயங்கர கோபக்காரராக இருக்கார். ஆமாம், இந்த மார்க்கை முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படிங்காரு. மார்க்கை மார்க் பண்ணி தூக்கிடுங்கன்ட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மார்க்கை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க அப்படிங்கிறார். இப்படி குணாதிசயங்களையும் தன்மைகளையும் அவங்க தேர்ந்தவர்கள் அல்ல, தேரணும் தான். எல்லாரும் தான், எல்லாம் சொல்லுங்கள் மாறணும். அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் நீங்கள் மாறவே வேண்டாம் அப்படியே இருங்க அப்படிலாம் சொல்ல. ஆனால் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் தேவன் ஒரு மனிதனை எடுத்து பயன்படுத்துவதுக்கு அது தடையே இல்லை, அவர் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட சில குறைவுகள் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்கள் மூலமாகவும் அற்புதம் நடக்கும். ஆமென். தைரியமாக போய் கையை வைங்க, தைரியமாக போய் எதிர்பாருங்க. ஏன்னா என் பக்தியிலையும் நடக்கிறதில்ல, என் சக்தியிலையும் நடக்கலை, அந்த நாமமே இதை அவன் வாழ்க்கையில் நடப்பிக்கிறது. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இது நடக்கிறதுக்கான அடிப்படை அந்த நாமம்.
அதனால் அது நடக்குது. அப்போ அற்புதங்கிறது பாருங்க, தகுதி தராதரத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஜோசுவாட்ட சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதுதான் ஆண்டவர் செய்ய போகிற முதல் அற்புதமா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில். ஐயோ, ஏற்கனவே பல 1000 அற்புதத்தை அவர் பண்ணிட்டார். இவன் பரிசுத்தமான பிறவா பண்ணாரு, அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இது இன்னொரு பெரிய பிரேக் த்ரூக்காக அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அதுதான் முதல் டைம். நீ பண்ணாதான் உனக்கு, பண்ணுனாதான், பரிசுத்தம் பண்ணாதான் நாளைக்கு பிரெட் வரும்லாம் சொல்லலை, தண்ணி வரும்லாம் சொல்லு. அது முதல்ல முந்திய பேஜஸ் எல்லாம் படித்து பாருங்க. இவன் பரிசுத்தத்தை வச்சுலாம் அவர் செய்யவே இல்லை, அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆமென். அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்னொன்று பெருசாக பண்ண போகிறாரு. தம்பி கொஞ்சம் குளிச்சுட்டு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்குங்கிறாரு. ஆமென். கொஞ்சம் சுவையாக இருக்கும், அப்படியே போயிட்டு சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறாரு. ஆமென். ஆனால் இவன் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ அற்புதம் பண்ணார். எகிப்திலேருந்து இவனை விடுதலை ஆக்கும் போது இவன் என்ன கரெக்டாக இருந்தானா விடுதலை ஆக்குனாரு? இவன் கரெக்டாக இல்லை, இவன் அதே தான் இருந்தான். 10 கட்டளையை மோசையை படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க, ஆனாலும் அற்புதம் பண்ணுறார். 40 வருஷம் அற்புதம் செஞ்சார். இவன் நல்லவங்கிறதுனால அல்ல, அவர் நல்லவருங்கிறதுனால அற்புதங்களை அவர் வாழ்க்கையில செய்து முடித்தார். ஆமென். அதனால் நீங்கள் என்னாலும் நல்லவர்களாக கடவுளுடைய அன்பை பார்த்து பார்த்து நம்ம மாறிக்கிட்டே வருவோம். ஆனால் அதற்காக தேவன் தாம் செய்கிற அற்புதங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு காரணமாக வச்சு தடையாக நிறுத்துறதே கிடையாது. அதனால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் குறைவுகளோடு இருக்கும் பொழுதும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்களிடத்துல மாற வேண்டிய தன்மைகள் இருக்கும் பொழுதும் தேவன் உங்களை கொண்டு மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றி அமைப்பார். ஆமென். இவனே எவ்வளோ திருந்த வேண்டியது இருக்கு. இவன் பிரசங்கம், முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்புகிறாங்க, அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் மனம் திரும்புகிறாங்க. ஹல்லேலூயா. இதில் என்னென்னா, அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அதே மாதிரி பாருங்கள், அவன்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அது நடந்த போது அங்கே சொல்கிறான், எங்களை பார்க்காதீங்க அங்கே பாருங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கிறான். இன்னொன்று, அற்புதங்கிறது ஒரு அலை போல். ஒரு இடத்துல ஒரு அற்புதம் நடந்ததுன்னா அப்படி நிற்கிறது இல்லை, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அற்புத அலை. ஆமென். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை அப்படியே தோங்கி வைக்கிறாரு, உன்னை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அது சும்மா இருக்காது, அலை மாதிரி. ஒன்று போய் ஒன்றை திறந்து, ஒன்று போய் ஒன்றை ஓப்பன் பண்ணி முடவன் தான் நடந்தான். ஆனால் எருசலேமில் 5000 பேர் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவருங்கிறத அறிக்கை பண்ணுவதற்கு அது ஒரு காரணமாக மாறினது. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க போகிற காரியங்கள் ஒரு அற்புதமாக இருக்கலாம், ஆனால் அதை தொடர்ந்து பல மாற்றங்கள் உங்கள் குடும்பங்களில் நடக்கும், உங்கள் சபைகளில் நடக்கும், உங்கள் பட்டணங்களில் நடக்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஒன்றை தொடர்ந்து ஒன்று போய்கிட்டே இருக்கு பாருங்களேன், ஒன்றை தொடர்ந்து ஒன்று. இந்த முடவன் நடந்தான்னு பார்த்தா அது அப்படியே போய் எப்படி வருது பாருங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஆமென். இப்போ எருசலேம் சபையில் 8000 விசுவாசி. எப்படி நடந்துச்சு? மொதல் நாளே 3000, அடுத்த வாரம் 5000, 8000. பா. அப்போ முதல்ல திரளான மீன் வந்துச்சு. நான் சொல்கிறேன், மீன்னா என்ன? பணம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வாட் யூ மீன் அப்படிங்கிறாங்க. மீன்னா என்னது? காசு, அவ்வளோதான். தொழில். இங்கே ஜனம். ஆமென். அப்போ தேவனுடைய அற்புத செயலில் அப்படியே திரளா பணமும் வரும், திரளா ஜனமும் வரும். ஆமென். ஒரு மூவ் ஆஃப் காட், ஒன் மூவ் ஆஃப் காட். அதனால தான் ரெடியா உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஆமென். எதுக்கு 2000 பேர் 3000 பேர் இருக்கிற மாதிரி இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம்? என் நேரமும் 10 சர்வீஸ் நடத்த வேண்டியது இருக்கும். எஸ், ஐ எக்ஸ்பெக்ட் த கிரேட் திங்ஸ் ஃப்ரம் கிரேட் காட். ஆமென். ஒருத்தருக்கான எதுங்க இவ்வளோ பெரிய இடம் எடுத்திருக்கீங்க? ஏற்கனவே சிட்டியில் உங்களுக்கு நல்ல இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இங்கே அவ்வளோ பெரிய இடம்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க. நான் அற்புதத்தை நம்புகிறேன். ஆமென். இப்போவுமே பாருங்கள், சண்டேஸ் நிறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் நிரம்பி வழியும். ஆமென்.
யாருக்கு தெரியும், எந்நேரமும் ஆண்டவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஆமாம், பேதுரு பாருங்க, இயேசு சொன்னதை குறித்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்திருந்தான்னா போகும்போதே ஒரு 100 போட கூட போயிருப்பான். ஆமாம், ஏன்னா இயேசு என்ன சொன்னார், வலைகளை போடுங்கள் அப்படின்னாரு. இவன் போட்டது ஒரே ஒரு நெட்டு தான் போட்டான், ஒரு வலை போட்டான். அந்த ஒரு வலைக்கே 2 படகு. அவர் சொன்ன மாதிரி வலைகளை போட்டிருந்தான்னா அம்புட்டு மீன் அன்னைக்கு அவன் கையில் வந்திருக்கும். வலையை அல்ல, வலைகளை போடுங்கள் தான் சொன்னார். ஆனால் இவன் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டான். இவன் ஒரு வலையை போட்டிருக்கான், ஒரு வலையை போட்டிருக்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வலைகளை, அப்படி தானே வருது, வலைகளை என்ன பண்ணுங்க, போடுங்கள் அப்படி தான் சொன்னார். இவன் கவனிச்சிருந்தான்னா வேற மாதிரியா இருந்திருக்கும். ஆமாம், அப்போ நான் சொல்கிறேன், தேவன் ஆத்துமாக்களை கூட இப்படி திரளாய் உங்கள் ஊழியங்களிலே, உங்கள் சபைகளிலே அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். நினைக்காதீங்க யாருமே வரல, ஆளே இல்லாத கடையில் நம்ம டீ ஆற்றிட்டு இருக்கோமே, நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோமே, அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் கொண்டு வந்து நிரப்புவார். ஆமென். ஆமாம், ஒரு நாள் 5000 பேர் வந்தால் ரெடியாக இருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ஒரு நாளில் 3000 பேர் வந்தால் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கே எத்தனை பேர் வேணும் யோசித்து பாருங்க. ஆமாம், சில நாள் 10-15 பேரை ஒரே நேரத்தில் முக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகி போயிருது. 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆமென். 5000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். என்ன மாற்றங்கள் நடக்குது பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இந்த யுகங்கள், இந்த நாட்கள் எல்லாம். இல்லை, கர்த்தர் மறுபடியும் அதெல்லாம் செய்ய போகிறார். ஆமென். ஆக்ட்ஸ் ரிட்டன். ஆமென். அப்போஸ்தல நடபடிகள் என்பது வேதாகமத்தில் முடியாத ஒரு புத்தகம். ஆமென். அது தொடர வேண்டிய ஒரு புத்தகம். ஏனென்றால் அது சபையின் வரலாறு, அது இன்னும் முடியவில்லை. அது தொடருகிற ஒரு காரியமாக அது இருக்க போகிறது. ஆமென். ஓ ரஷேன்டே லப்ரகதாரா, நம்ம மனசு அதுக்கு தயாராகட்டும். ஏன் இந்த சத்தியத்தெல்லாம் படிக்கிறோம், இதை ஏன் தியானிக்கிறோன்னா, நம்முடைய கான்சியஸ், நம்முடைய மைண்ட், நம்முடைய ஸ்பிரிட் எல்லாம் அதை குறித்து ஒரு திறந்த மனநிலைக்கு வந்துட்டோம்னா அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஷாப்போரா பாஹா தீட்டாரா பாகாலா பாரா, அது எல்லா காரியத்திலும் நடக்கும். உங்கள் ஃபினான்ஸில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன வேணாலும் செய்வார். ராபோ ஷாட்டிலே பிராக்காட். அன்னைக்கு சண்டே ஈவினிங் ஒருத்தவங்க வந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் இங்கே வர ஆரம்பிச்சிருந்தேன், ஒரு 3 மாதம் கூட ஆகலை, ஆனால் எனக்கே நம்ப முடியல, 16 லட்சம் கடனை நான் அடைச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. வித்தின் 16 லட்சம் கடன். என்னால் அன்பிலீவபிள், எப்படி இதை அடைச்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஒரு சாதாரண ஒரு அம்மா, நாளை காலையில் நான் ஃபீஸ் கட்டணுங்க, 35,000 நாளை காலையில் கட்டணும். என் பொண்ணுக்கு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் பாஸ்டர்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், நான் பெரிய பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கேன். வாவ். மார்னிங் நைட்டு ஒரு அம்மா ஒரு சம் அமௌண்ட், அதாவது அவங்க கட்டுறதுக்கும் மேலே ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, அக்கா என்கிட்ட இருந்து அவ்வளோ சேஃபாக இருக்காது, நீங்கள் வச்சுருந்து எனக்கு தேவைப்படும், ஒரு 6 மாதம் பேர தான் தேவைப்படும், நீங்கள் அப்புறமா எனக்கு கொடுங்கன்னு நைட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறேன். அவங்கவுங்க லெவலில் ஒன்று நடக்குதுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பெருசு. ஆமேன். இப்போ நீங்கள் சிலர் கோடிகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வரும். ஆமேன். லட்சம்னா லட்சம், ஆயிரங்கள்னா 1000. அவருக்கு எல்லாமே ஒன்று தான். தலைவலியும் ஒன்று தான், செத்தவனை எழுப்புறதும் ஒன்று தான். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கையெழுத்து ஒன்று தான். 1 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதே கையெழுத்து தான் போடணும். 100 கோடினாலும் அதே கையெழுத்து தான். அற்புதம் ஒரு பேர்ல தான் நடக்க போகிறது. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஆமா, அது பணத்தில் இருக்கலாம், சரீர சுகத்தில் இருக்கலாம், வாழ்க்கையில் தாழ்வில் இருந்து எழும்புறதா இருக்கலாம். இன்னைக்கு பல்வேறு காரியங்களை பார்த்தோம். நிறைய டைமென்ஷன், அற்புதத்தை குறித்து இருக்கிற பல்வேறு காரியங்கள், இதெல்லாம் தான் அற்புதமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தேவன் அன்னைக்கும் செஞ்சார், இன்னைக்கும் செய்ய போகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அது சொல்றாரு, அதை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். அவன் திரளான மீன்களை பிடித்ததினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவனும் அவனோடு கூட இருந்த யாவரும் பிரமிப்படைந்தார்கள்.
மாகா ஷாட்டா லாப்ரா. ஓ, ஒரு ஆச்சரியமான ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில எதிர்பாருங்க. திடீர்னு நடந்த சில கேடான சம்பவம் உங்க வாழ்க்கையை கெடுத்து போட்டுச்சுல, இன்னைக்கு வரைக்கும் எழும்ப முடியாம உங்களை பண்ணிருக்கல. நான் சொல்றேன், திடீர்னு நடக்க போகிற ஒரு நல்ல காரியம், அது அத்தனையிலிருந்து உங்களை தூக்கக்கூடிய ஒரு செயலாக அது இருக்க போகுது. எக்ஸ்பெக்ட் மிராக்கிள்ஸ். ஆமென், ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க அவரை பார்த்து, நான் அற்புதராய் இருக்கிற உம்மிடத்திலே அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன், திருப்பங்களை எதிர்பார்க்கிறேன், மாற்றங்களை எதிர்பார்க்கிறேன், முன்னேற்றங்களை எதிர்பார்க்கிறேன். In the name of Jesus, in the name of Jesus, எனக்கு வர வேண்டிய பணங்கள் வருவதாக. In the name of Jesus, நான் பிறந்ததிலிருந்து நடக்காத சில காரியங்கள் இந்த மாலையிலே, இந்த இரவிலே அது நடப்பதாக. In the name of Jesus, குணமாக முடியாத வியாதிகள் இப்பொழுதே குணமடைவதாக. இப்பொழுதே நோய்கள் சரங்களை விட்டு விலகுவதாக. Hallelujah. We speak it in the name of Jesus. Rakla mashatata parakata rubahaza te brakata rublaba shatala brakatara nemre kendere kosaka rubla shatala. அலையலையான அற்புதங்கள் ஒண்ணு கிடையாது. நடக்க போற ஒரு அற்புதம் அலையாக மாறணும், அது ஆத்தும ஆதாயமாய் மாறணும், அது திரள் கூட்ட ஜனங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய எழுப்புதலை, எழுச்சியை கொண்டு வரக்கூடிய காரியமாய் அது மாறட்டும். அது உங்களுக்குரியது. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கிறோம். நேற்று இன்னும் என்று மாறாத கிறிஸ்து, மாறாத அந்த நாமம் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில செயல்படக்கூடியதா இருக்கிறது. ஆமென். திருப்பம் வருதுங்க, திருப்பம் வருது உங்க வாழ்க்கையில, ஒரு திருப்பு முனை வருகிறது. ஆடு மாமனார் வீட்டில் இருந்து மாமனார் கொடுத்த ஆட்டையே மேய்ச்சி இப்படியே போயிடும் தான் மோசே நினைச்சான். ஆனா அவன் எதிர்பார்க்காத ஒரு என்கவுண்டர்ஸ் அவனுக்காக காத்திருந்தது. அவன் எதிர்பார்க்காத ஒரு என்கவுண்டர்ஸ் அவனுக்காக காத்திருந்தது. நான் சொல்றேன், இந்த இரவு நேரத்தில் சொல்றேன், இந்த என்கவுண்டர்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சில சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில நிகழட்டும் என்று நான் பேசுகிறேன். The suddenly of God, the suddenly of God. Shema nakra ta 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 bro shadala broko labra. Yes, yes. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். எனக்கா இப்படி நடந்தது, என் வாழ்க்கையில இப்படி நடந்தது. அந்த கிறிஸ்துவின் கிருபை, அந்த கிறிஸ்துவின் தயவு இன்னைக்கு கூட உங்க படகை நிரப்பும்படியா, உங்க களஞ்சியத்தை நிரப்பும்படியா, உங்க வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணும்படியா, உங்க ஊழியத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேகத்தை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பீடை ஆமென் கொடுக்கத்தக்கதாய் மேரா ஷாண்டா லாப்ரோ காதாரபலரரரரர. ஹalleluya. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென், ஆமென். இது ஒரு மிரக்கிள் சீட். ஆமென். உங்க கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமா நீங்க கொடுக்கலாம். Amen, amen. I expect miracle. I expect the harvest. Amen. The super abundance harvest. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறுவடையை நான் எதிர்பார்க்கிறேன். ஆகையினால் நான் விதைக்கிறேன். நான் கொடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தின் அடையாளம். பயத்திலிருந்து நாம் கொடுக்கிறது இல்லை, நாம் கொடுக்கிறது விசுவாசத்திலிருந்து நாம் கொடுக்கிறோம். ஆமென். தேவ அன்பினாலே நாம் கொடுக்கிறோம். ஆமென். நான் ஒரு பெரிய அறுவடையை பார்க்குறேங்கிற ஒரு ப்ரொஃபெட்டிக் ஆக்டாக நாம் கொடுக்கிறோம். ஆமென். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீ கொடுக்கலாம். ஆமென். நேரில் இருக்கிற பிள்ளைங்க உங்கள் கரங்களை அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஹalleluya. இட்ஸ் a miracle seed. டாடி இன்னைக்கு அவங்க கையில் எடுத்து இன்னைக்கு விதைக்கக்கூடிய இந்த விதை, ஆமென், எப்படி கொஞ்சோல என்ன கொஞ்சோல மாவு இருந்த அந்த நேரத்தில் எடுத்து கொண்டு விதைத்த விதைகள் அன்றைக்கு அந்த அது குறையாத அளவிற்கு பெருகக்கூடிய ஒன்றாய் மாறினதோ தகப்பனே, இன்றைக்கு விதைக்கிற இந்த விதைகள் மேலே ஒரு ஹார்வெஸ்ட்டை நான் பேசுகிறேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸை நான் பேசுகிறேன், ஒரு பெருக்கத்தை நான் பேசுகிறேன். ஆமென். ஷாட்டானா மாகாதாரா பாலாரா. அவங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதா. ஹalleluya. அவங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய பெருக்கத்தை பார்க்கத்தக்க
பழிதமாகத்தக்கதா, ஆமென், அவங்களுடைய பிசினஸ்ல, அவங்க ஊழியத்துல, அவங்க குடும்பத்துல என்னை கேட்ட அனைத்து வார்த்தைகளும் அப்படியே வந்து பழிதமாகத்தக்கதாய் இந்த விதையை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா உம்முடைய நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவ, ஓ ஹல்லேலூயா, அந்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறேன் ஆண்டவர். ஆமென். அப்படியே பெருகுவதாக, வர்த்திப்பதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.